2019ஆம் ஆண்டில் அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை வாங்குவதற்கான தனது விருப்பத்தை வெளியிட்டபோது அது சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. கிரீன்லாந்து 1721 முதல் டென்மார்க்கின் காலனியாக இருந்து 1979இல் தன்னாட்சி பெற்றது. இந்த வீடியோவில் ட்ரம்பின் முன்மொழிவு, அதன் வரலாற்று பின்னணி, டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்தின் உறுதியான எதிர்வினை, மூலோபாய முக்கியத்துவம் மற்றும் இந்த சம்பவத்தைச் சுற்றியுள்ள முக்கிய உண்மைகள் குறித்து விரிவாக பார்ப்போம். கிரீன்லாந்து உலகின் மிகப்பெரிய தீவு, டென்மார்க் இராச்சியத்தின் ஒரு தன்னாட்சி பகுதியாகும். 1721 முதல் 1953 வரை டென்மார்க்கின் காலனியாக இருந்து 1953இல் அதன் பகுதியாக மாறியது. 1979இல் தன்னாட்சி பெற்று 2009இல் சுயரசு சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் மூலம் உள்நாட்டு விவகாரங்களில் அதிக அதிகாரம் பெற்றது. சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்து டென்மார்க் பாராளுமன்ற ஒப்புதலுடன் வாக்கெடுப்பு மூலம் சுதந்திரம் பெறும் வாய்ப்பை வழங்கியது. டென்மார்க் இன்னும் வெளியுறவு, பாதுகாப்பு, பணவியல் கொள்கைகளை கட்டுப்படுத்துகிறது மற்றும் ஆண்டுதோறும் சுமார் $500 மில்லியன் மானியம் வழங்குகிறது. கிரீன்லாந்து ஆர்க்டிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல்களுக்கு இடையில் அமைந்துள்ளது. இது இராணுவ மற்றும் பாதுகாப்பு நோக்கங்களுக்காக மூலோபாய ரீதியாக முக்கியமானது. அதன் வளமான இயற்கை வளங்கள், குறிப்பாக அரிய பூமி தாதுக்கள், எண்ணெய், எரிவாயு ஆகியவை சர்வதேச கவனத்தை ஈர்க்கின்றன. அமெரிக்கா ஏற்கனவே துலே இராணுவ தடத்தை இயக்குகிறது. அமெரிக்கா மற்றும் டென்மார்க் நேட்டோ நட்பு நாடுகள். முன்னர் 1867இல் செவார்ட் விவாதித்து 1946இல் $100 மில்லியன் ரகசிய முன்மொழிவு நிராகரிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 2019இல் டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை அமெரிக்கா வாங்குவதில் ஆர்வம் காட்டினார். அதை பெரிய ரியல் எஸ்டேட் ஒப்பந்தம் என்று விவரித்தார். இயற்கை வளங்கள் மற்றும் ஆர்க்டிக் இருப்பிடம் தேசிய பாதுகாப்புக்கு முக்கியம். நாம் செய்யாவிட்டால் ரஷ்யா அல்லது சீனா செய்யும் என்று கூறினார். டென்மார்க்குக்கு ஆண்டுக்கு $700 மில்லியன் இழப்பு என்றும் கூறினார். டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃபிரெடரிக்சன் இதை அபத்தமான விவாதம் என்று அழைத்து, கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்லை, கிரீன்லாந்து டெனிஷ் அல்ல, கிரீன்லாந்தியர்களுக்கு சொந்தம் என்று திட்டவட்டமாக நிராகரித்தார். கிரீன்லாந்தின் அப்போதைய பிரதமர் கிம் கில்சென் கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்லை, வியாபாரத்திற்காக கிடந்திருக்கிறோம் என்று நிராகரித்தார். ட்ரம்ப் டென்மார்க் பயணத்தை ரத்து செய்தார். உறவுகளில் தாக்கம் ஏற்பட்டது. டேனிஷ் அரசியல்வாதிகள் இதை அபத்தமானது, அவமானகரமானது என்று விமர்சித்தனர். பின்னர் யூட்பி ஏஜடே, நாங்கள் கிரீன்லாந்தியர்களாகவே இருக்க விரும்புகிறோம் என்று கூறினார். 2026இல் ஜென்ஸ் நீல்சன் ட்ரம்ப் பெற மாட்டார் என்றார். கிரீன்லாந்து சுதந்திர அபிலாஷைகளை தொடர்கிறது. ட்ரம்பின் முன்மொழிவு கிரீன்லாந்தின் தன்னாட்சி, மூலோபாய முக்கியத்துவம், டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து மக்களின் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துக்காட்டுகிறது. இது அமெரிக்கா-டென்மார்க் உறவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி பயணம் ரத்தாகியும் ஒத்துழைப்பு திறந்திருந்தது. நேட்டோ ஒற்றுமைக்கு கவலைகளை எழுப்பியது. 2008 சுயரசு ஆதரவு, 2016 64% சுதந்திர ஆதரவு, 2017 78% வாழ்க்கைத்தர சரிவுக்கு எதிர்ப்பு. ஆர்க்டிக் உருகல் புதிய பாதைகள், ரஷ்யா சீனா செல்வாக்கு, அரிய பூமி வளங்கள் ஆர்க்டிக் புவிசார் போட்டியை அதிகரிக்கின்றன.